ஒரு யோகி இல்லறத்தில் இருந்துக்கிட்டு இறைவனை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோவில்களோ புத்தகங்களோ புனஸ்காரங்களோ பூஜைகளோ இது எல்லாத்தையும் பேசிக்காக வச்சுக்கிட்டும் இது எல்லாத்தினால மட்டும் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. ஞான மார்க்கம்ன்றதை ஆத்ம நிவேதனம் பண்ணதான் கண்டுபிடிக்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போனவர் தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. இவர் வெறும் சாதாரண யோகி இல்லைங்க, மகாவதார் பாபாஜியால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மகான். இவர் மனைவி கல்யாணம் ஆன பிறகு இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு இறந்தோடனே குழந்தை, அந்த ஒரு டாட்டரை வளர்க்குற ஒரு கடமை இவர் மேலே இருந்தது. இவர் ஹைலி எஜுகேட்டட், ரொம்ப டிசிப்ளின், ஹைலி ஸ்ட்ரிக்ட். பாடின்றது டெம்பிள் மாதிரி பார்த்துப்பார். எவ்வளோ நேரம் குளிப்பார் தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் இந்த ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. இவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரின்ற பட்டம் மகாவதார் பாபாஜி கொடுத்து நீ போய் பல பேருக்கு உபதேசம் பண்ணி இந்த கிரியா யோகன்றது எல்லாருடைய ஹார்ட்டில் போய் உட்காரணும், பல மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் அழியணும் அப்படின்னு இந்த சித்தர்களுடைய மார்க்கத்தை இல்லற மக்களுக்கும் மாடிஃபை பண்ண அற்புதமான பயிற்சி தான் கிரியா யோகம். இது பல பேர் தேடணும், கற்றுக்கணும், அங்கே எங்கே போகிறதுன்னு தேடிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக சொல்லட்டுமா, குரு அப்படின்றது நான் கிடையாது, எங்களுடைய அப்பா நாகின் மாஸ்டர், பெரிய பெரிய யோகிகள் பாபாஜி இவங்கெல்லாம் கூட கிடையாது. உண்மையான குருவே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை தேடணும்னா 18 வருஷம் பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணி சாதனை பண்ண மகான்கள் தான் இன்னைக்கு நம்ம மகா சமாதி நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. ஸோ அப்பேற்பட்ட ஜாம்பவானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹரி ஓம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கங்க. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி ஐயா பற்றி பேசணும்னாலே 1936 9th March இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் சொல்லணும், 90 ஆண்டுகள் எக்ஸாக்ட் ஆகிடுச்சு. 90 இயர்ஸ் கழித்து ஒருத்தர் பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு மகானை பற்றி பேசுகிறோம்னா அது ஸ்ரீ 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 யுக்தேஸ்வர் கிரி ஐயா மட்டும்தான். அப்பேற்பட்ட ஜாம்பவான் செஞ்ச இந்த ஒரு அல்டிமேட் கிரியா யோகம்ன்றது ப்ரூஃபு. நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரூஃப் என்ன, எவிடன்ஸ் என்ன, கிரியாவுக்கு அது என்ன, இது என்ன, சயின்டிஃபிக் சிஸ்டம் என்ன, அது என்னன்னு. முதல்ல லாம்பார்கினி காருன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த காரை பற்றியே தேடுவோம். இது மாதிரி பல பேருக்கு கிரியா யோகானாலே என்னன்னு தெரியல. தெரியாமல் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது எப்படி ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். மனிதர்கள் யோசிக்க வேண்டியது, கணவன், மனைவி, அம்மா, அப்பா, இந்த பந்தங்கள் இறைவன் ஏன் உருவாக்கியிருக்காருன்னா, இறைவன்னா யார்? மேலே இருக்கிற சிருஷ்டியை உருவாக்கின கடவுள், அந்த அற்புதமான ஆண்டவன் நமக்குள்ளே ஒரு ஆத்மாவை போட்டு, ஜீவாத்மாவை போட்டு இங்கே அனுப்பியிருக்கு. அது நம்மளே தான் பிரிவு எடுத்துக்கணும். அந்த கடவுளுக்கு இந்த பிரிவுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம இங்கே இந்த ஆத்மாவை தேடணும்னு சொல்கிறேன். இதுதான் உண்மை. அந்த கனெக்ஷனை திரும்ப கொண்டு வரதுக்கு தான் இத்தனை ஆயிரம் கோவில், இத்தனை ஆயிரம் கோடி மகான்கள், இத்தனை மதங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரே தெய்வத்தை நோக்கி போடா. எல்லா மதமும் சொல்கிறது அதுதான். ஜாதி இதெல்லாம் இந்த காலத்தில் வந்தது, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது பல 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 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடிலாம் இது கிடையாது. இதெல்லாம் இவங்க கொண்டு வந்தது, மக்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சது, லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டது. அது மாதிரி பல விஷயம் வந்துடுச்சு. ஒரு ஹியூமனும் என்ன யோசிக்கணும்னா, சிந்தனை பண்ணுற விஷயம், நம்மளுடைய செல்ஃப் என்ன, நான் யார், எனக்கு பின்னாடி அது இருக்குது, எனக்கு பின்னாடி இது இருக்குது, நான் இது அது, இதெல்லாம் நான் நீ கிடையாது. நீன்றது ஒன்றுமே கிடையாது. அதுதான் உன்னுடைய செத்த பணம் சொல்லிக் கொடுக்கும். அதுதான் பல பேருடைய பணம் இந்த உலகம் முழுக்க சொல்லிக் கொடுக்குது நமக்கு. அப்போது நம்மன்றது இங்கே ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்டேஜில் நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இது சர்வசாதாரணமாக ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியான்றது எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஒவ்வொரு ஹியூமனும் இதை செல்ஃபை நோக்கி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் இது தேர்ந்தெடுத்தால் நமக்கு கிடைக்காது. இப்பேற்பட்ட அற்புதமான இந்த யோகத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 18 இயர்ஸ் நம்ம சாதனை பண்ணால் இந்த மாதிரி மகான்கள் ரேஞ்சுக்கு நம்மளால் போக முடியுன்ற நம்பிக்கை அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட மாஸ்டர்ஸ் எல்லாருமே செஞ்ச அற்புதமான ப்ராக்டிஸே இந்த கிரியா தான். இதோட சீக்ரெட்டு பல பேர் என்ன நினைப்பாங்க, இந்த குண்டலினி யோகாவா, ஹத யோகாவா, அதுவா இதுவா அப்படின்னு 3 விதமாக யுக்தேஸ்வர் ஐயாவே
இந்த ஒரு ஆத்ம பயிற்சியை பிரிக்கிறார். ஒன்று யோகா, அது ஃபிசிக்கல் ப்ராசஸ். ரெண்டாவது மெடிடேஷன், அது பேசிக் டெக்னிக்ஸ், ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். மூணாவது ஒன்று இருக்குது, அதான் யோகம், அதான் கிரியா யோகம்ன்றது. இது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சித்தர்களும் சேர்ந்து ஒன்றாகி இந்த ப்ராக்டிஸை முருகரோ சிவனோ பல பல மகான்கள் கவுன்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து சூஸ் பண்ண ஒரு அதீத சக்தி வாய்ந்த பயிற்சி. இது சராசரி மனிதன் கூட செய்யணும், இல்லறத்தில் இருக்கிறவனும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டவங்க இந்த லஹரி மஹர்ஷி, யுக்தேஸ்வரையோடைய குரு. அவர் இல்லறத்துலேருந்து சாதனை பண்ணார், யுக்தேஸ்வரையும் இல்லறத்துலேருந்து தான் சாதனை பண்ணார். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம், எப்பேற்பட்ட பவர்ன்றது இவங்க உணர்ந்தாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஓம் சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், மெடிடேட் பண்ணுறோன்றது கிடையாது. அதெல்லாம் அல்டிமேட்டு அது. அப்பேற்பட்ட அல்டிமேட் சீக்ரெட் வெப்பன் தான் அந்த கிரியா. அண்ட் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒவ்வொரு ஹியூமனும் யார் செல்ஃபை தேடுறாங்களோ, நான் சொன்ன மாதிரி வெளியில் வந்து ஒரு பெரிய சூப்பர் காரை பற்றி தெரிஞ்சால் தானே அந்த காரை பற்றி ரிசர்ச் பண்ணுவீங்க. அது பேர் கூட தெரியலன்னா யார் ரிசர்ச் பண்ணுவான்? அந்த கம்பெனி மேனுஃபேக்சரர் தான் அதோடைய பில்லியனர். அந்த கம்பெனி மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த காரை வாங்குறவன் அவன் ஒரு மில்லியனரோ பில்லியனரோ, புரியுதா? ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறவனுக்கு தான் அது புரியும், சராசரி மக்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த கிரியா யோகம்ன்றது ரஜினிகாந்த் ஐயா அதுக்கப்புறம் பல மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, மகாதார் பாபாஜின்றது. இன்னும் பல கதைகள் எடுக்கணுன்றது தான் என்னுடைய, நான் டைரக்ட் பண்ணுறது. இப்போது இன்னும் பல பேரை பற்றி வெளியில் வரணும், பல மகான்கள் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ யுக்தேஸ்வரையா அந்த மாதிரி, அதனால தான் நான் இந்த டைரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒவ்வொரு ஹியூமன் செய்கிறதுனால பாடியில் பிராணவாயுக்கள், அதோடைய சிஸ்டமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். எல்லோரும் சயின்ஸ் பேசுவாங்க, ஆனால் நான் வந்து ப்ராக்டிக்கல் பேசுவேன். ப்ராக்டிக்கலாக பாடிக்குள்ளே போகும்போது சயின்டிஃபிக் நேச்சர் பாடியில் ஏற்படுது, பயோகெமிக்கல்ஸ். இந்த பயோகெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமன் பாடியிலையும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க, இயங்கிட்டு. இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி பயிற்சி பண்ணுறோமோ நம்ம சர்க்கிளே மாறிடும், நம்ம ரேஞ்சே மாறிடும், மனிதனை பார்க்குற கண்ணோட்டம் மாறிடும். எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டோம், முதல்ல நமக்குள்ளேயே நம்ம அமைதியாக இருப்போம். இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம். இதெல்லாம் தாண்டி அதீத சக்திகள்லாம் கிடைக்கிறதுன்றது தான் அந்த 18 இயர்ஸ் ரேஞ்சு. அந்த மாதிரி ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஜி இன்னைக்கு செவாம்பூர்னு ஒரு ஊர் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். செவாம்பூர் அது ஒரு ஆசிரமம் அவருக்கு இருக்குது. அப்புறம் பூரி, அதில் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கேன் நார்த் இந்தியாவில். இந்த பூரியில் தான் அவர் வந்து இதானார், சமாதி ஆன பிறகு குரு இல்லையே எனக்கு அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள், சிஷ்யர், ஃபாதர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், அதாவது முந்தானேத்து 7ஆம் தேதி மகாசமாதி அடைஞ்சவர், ரொம்ப நொந்து போயிட்டு என்னடான்னு ரொம்ப 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 அழுதி தேம்பி அழுது நான் செத்துடணும் அப்படிலாம் முடிவு பண்ணுவார். ஏன்னா குரு இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நிறைய பேர் நினைப்பீங்க, அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை குட்டி பாட்டி தாத்தா நண்பன், உலகத்தில் எத்தனை உறவு இருந்தாலும் குருன்ற உறவு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குருன்ற உறவு காலம் இல்லைங்க, ஜென்மங்களுக்கு இருக்கும். குருன்ற உறவு ஒன்ஸ் டச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்க. குரு அப்படின்னா அது ஒரு வேர்டுன்னு. அந்த குரு அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பின்னாடி எதுக்கு அந்த ஒரு சப்தங்கள் அப்படி குறிச்சிருக்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில், குருபியோ நமஹ, இதெல்லாம் ஏன் வச்சுருக்கிறாங்கன்றது பல பேருக்கு தெரியாது. சொல்லுவாங்க ஆனால் தெரியாது, எதுக்கு சொல்கிறாங்கன்னு கூட தெரியாது. மெடிடேஷன், யோகா அப்படின்னு ஒரு வேர்டு வந்து சொல்கிறதே எதுக்குன்னு கூட தெரியல நிறைய பேருக்கு. ஸ்பிரிச்சுவல் அப்படி இந்த டேர்ம்ஸ்லாம் பீப்புளுக்கு புரியல. பிராணாயாமா தெரியல, பிராணாயாமன்றதை யமனை மாஸ்டர் பண்ணுறது அவ்வளோ அற்புதமாக ஈஸியாக குறிச்சிட்டு போயிருக்காங்க டிக்ஷனரியில். ஸோ ஒவ்வொரு ஹியூமனும் இந்த டேர்ம்ஸ் தெரியலன்னு சொல்லுங்களேன் சாமி, தெரியலன்னு தானே வந்திருக்கும்னு கேட்கலாம் நிறைய பேர். அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் நிறைய பொறுமையாக தேடுங்க. அந்த பொறுமை தான் உங்களை வந்து அதை வந்து கண்டுபிடிக்க வைக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குறதுனால மட்டும் ஒன்றும் கிடைக்காது, ஜீரோ தான். இதை பார்த்து நம்ம இங்கே வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதான் ஜாயினிங் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். நம்ம ஆன்லைன் மெடிடேஷன், இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறோம். இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் திரும்ப சொல்கிறேன், மெடிடேஷனாக கண்ணு மூட்டி இப்படி உட்கார்றது இல்லை, நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஊர் உலகம்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, அது ஒன்று வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை வச்சுட்டு 100 வருஷம் இப்படி உட்காந்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது. பெரிய ஸ்டேஜ் ஆஃப் முக்தி அடையணும்னா அது பெரிய விஷயம்.
உங்கள் ஆத்மாவை இந்த ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து தள்ளணுன்னா, பாடியை விட்டு இந்த கேஜை விட்டு வெளில அனுப்பணுன்னா அது வந்து சர்வசாதாரணமாக முடியாது. அந்த ரேஞ்சுக்கு நம்ம போய் ட்ராவல் ஆகணுன்னாலே நமக்கு தேவையான ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் தான் கிரியா யோகம். அந்த சீக்ரெட் மெத்தடு அதுதான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது ஃப்ரீ தான். அது வந்து எல்லாருமே இந்த ஒரு ப்ராக்டிஸ் வரத்துக்கு முன்னால் செய்கிறது தான் ஆன்லைன் மெடிடேஷன் அண்ட் யோகா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கிரியா யோகா ரெடி ஆகிறதுக்கு சில யோகா மெடிடேஷன், செகண்ட் ஸ்டேஜ் கிரியா யோகாவுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிடச்ச பிறகு அதுக்கு ஒரு செட் ஆஃப் யோகா மெடிடேஷன் இருக்குது. இதுக்கு தான் இந்த செகண்ட் மந்த்லேருந்து 399 ஃபீஸ் நம்ம வாங்குகிறோம். இது வேல்யூக்கு, ஏன்னா வீடியோவே உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ அதுதான் ப்ராசஸ். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த குரு அப்படின்றது நான் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா YSSல 1996 தீட்சை எடுத்துக்கிட்டு அவர் மாஸ்டருங்க, பிம்பமான மாஸ்டர் ஆகிட்டார். அவர் அதை மாஸ்டர் பண்ணார். அங்கே இருக்கிற ராஞ்சியில் இருக்கிற குருவே, அப்போ வந்து அந்த குரு இருந்தார், இப்போ இல்லை. அந்த குருவே சொன்னாராம், கலிஃபோர்னியா போயிட்டு வரும்போது டிஸ்கஸ் பண்ண உங்களை பற்றி, ஆனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற இந்த ப்ராசஸ் வந்து யாருக்குமே இவ்வளோ சீக்கிரமாக ஏற்படாது, சாதாரண பிறவி கிடையாது, குருஜிஸும் ப்ரேயரில் வச்சுருக்காங்க உங்களன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்பா பற்றி. இப்போ ஏற்பட்ட மாஸ்டர் வந்து ஒரு யோகியோடைய நான் வாழ்ந்திருக்கேன். நிறைய பேர் வந்து யோகிகள் எங்கேயும் பார்க்குறது கிடையாது. வீட்டிலே ஒரு அப்பா யோகியோட வாழ்ந்திருக்கேன். அதனால தான் நான் குரு இல்லைங்க, அவர் தான் குருன்னு சொல்கிறேன். ஆனால் இவங்க எல்லாரோட சிறந்த குரு யாருன்னா நீ தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்கள நீங்கள் தான். அந்த குருன்ற ஜீவ ஆத்மா உள்ளே தான் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட ரேஞ்ச் மாறிடும். இது நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. நம்ம வந்து வேர்ல்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் தேவை தான். தேவையோடு இருந்தால் அது நல்லது. அதெல்லாமே மூவ் பண்ணணும். வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் அரை மணி நேரம் அது ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் 2 நிமிஷத்தில் ஆரம்பிங்க, அப்புறம் அது அரை மணி நேரத்துக்கு போகும். இப்படி இந்த ஒரு ஆன்மீகத்தை ஒவ்வொரு மனிதனும் தேடினால் லைஃப்பில் துன்பம், இன்பம், காமம், குரோதம், இது எல்லாமே என்ன ஏதுன்னு ரியலைஸ் ஆகிடுவீங்க சாமி. யூத்தில் அது ரியலைஸ் ஆகணும். எல்லோரும் வயசானதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் வரும்போது தோல் இப்படி இருப்பீங்களானே தெரியாது இந்த ஜென்ரேஷனு. அப்போது வயதான காலத்தில் தேடுறது கிடையாது ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது விவேகானந்தர் ஐயா சொல்லுவார், இளமையில் தேடுறது. அப்போ தான் உங்கள் விந்து சூடாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் இருக்கிறவங்களும் செய்யலாம். அதுதான் அந்த கிரியாயோகத்தோடைய பயிற்சி. அந்த மூச்சாகப்பட்டதே ஸ்டேபிளாக இருக்கும், கிளியராக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நம்ம பிரெயின் வயதான காலத்தில் இருக்காது. ஸோ இப்பேற்பட்ட ஹைலி பவர்ஃபுல் கிரியாவை அட் அ டைம் ஒருத்தர் 1 டேல செய்ய முடியாது. அதனால தான் யுக்தேஸ்வர் ஐயா இத்தனை ப்ராக்டிஸையும் 18 இயர்ஸ் மேலே செஞ்சு இன்றைக்கி நம்ம அவரை பற்றி 90 இயர்ஸ் கழித்து கூட பேசுகிறோம்னா இன்னும் ஒரு டே அவர் பவர்ஃபுல் ஆகிட்டே போகிறாரு ஆஃப்டர் ஹிஸ் டிமைஸ். இப்படி இருக்கிற யுக்தேஸ்வர் ஐயா த ஹோலி சயின்ஸ்ன்ற புக் எழுதினக்கம்மா சயின்டிஸ்டே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாமே உண்மை. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக்கலாக ஆராய்ஞ்சு ப்ரூவன் பண்ணி நியூராலஜிஸ்ட்டை வச்சு, ஆஸ்ட்ராஃபிசிசிஸ்ட்டை வச்சு, குவாண்டம் தியரி ஃபிசிக்ஸ் எல்லாம் வச்சு எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துலேயே. இப்போ நம்ம பார்க்குறது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, அவ்வளோதான். பட் அந்த காலத்தில் இருந்த மேதாவிகள் குவாண்டம் ஃபிசிசிஸ்ட்லாம் அப்போல்லாம் வந்து ஷேட்டர் ஆகிட்டாங்க, காலையில் விழுந்துட்டாங்க யுக்தேஸ்வர் மேலே. அப்பேற்பட்ட ஜாம்பவான் பிரிட்டிஷ் இந்தியாவில் வாழ்ந்தார். இந்த இந்தியா ஃப்ரீடம் இந்தியா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியா. அப்பேற்பட்ட பிரிட்டிஷ் பீப்புளே இவரை பார்த்து செதறுவானுங்க, பயப்படுவானுங்க இவர்கிட்ட போகிறதுக்கு. சாமி, இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது, மகான்கள். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுக்கு. இவங்க இங்கே வந்ததே மனிதர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன், எதுக்கு சிவன், முருகர், இத்தனை அவதாரங்களோ இத்தனை விஷயங்களோ ஏன் வந்தாங்கன்னா, மனிதா உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. வெளியில் போய் தேடுறதுனால சூன்யம், பல சூன்யம், ஒன்றும் கிடைக்காது. இருக்கிற நேரம் ஒரு செகண்டும் உன் ஆத்மாவை நினச்சி அது என்னன்ற ஹூவாமாய், நான் யார் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் வாழ்கிற ஒரு மகான் இறைவனோட டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இது உணர்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் 13 இயர்ஸாக செய்கிறேன்றதுனால இதெல்லாம் சொல்கிறேன். பல பேர் வந்து உண்மையை பேசுகிறதில்ல, பல பேர் வந்து போலி பக்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, கன்ஃபியூஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. மக்களை ஏமாற்ற வேணாம், மக்களை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமே, கிளாரிட்டி கொடுப்போமே. கிளாரிட்டியாக இதுதான் செய்யணும்னா அவங்க கிளாரிட்டியாக செய்ய போகிறாங்க. கன்ஃபியூஷன்ஸாக இருக்கீங்க எல்லாருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்துலாம் இத்தனை பேர் மிக்ஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பெண்கள் ஆண்கள்னால் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 90 வயசு கழித்து, 90 ஆண்டுகள் கழித்து நம்ம இன்னைக்கு யுக்தேஸ்வர் ஐயா பற்றி பேசுகிறோன்னா அதோட பவர் என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல ராஜாக்கள், மந்திரிகள், பணக்காரன் கூட இருந்திருப்பான் பிரிட்டிஷில், அவனை பற்றி நம்ம பேசவே இல்லையே. ஏன்?
அப்போ அது காப்பாற்றாது சாமி. உங்களுடைய முக்தி தான் உங்களை வந்து வளர்த்து விடும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஒரு கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இறைவனோட ராஜ்யமே நமக்குள்ளே தான் இருக்குது. இதை வந்து பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிட்ட ஒரு மனிதனால் தீர்காயுஷா பல பேருக்கு இன்னும் உபயோகமாக வாழ முடியும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். அப்பேற்பட்ட ஜாம்பவான் யுக்தேஸ்வரையா போயிட்டார். சரி, யுக்தேஸ்வரையா போனதுக்கப்புறம் யுக்தேஸ்வரையா என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் யுக்தேஸ்வரையா என்ன ஆனார்? பரம சிவானந்தர் அதுக்கப்புறம் அவருடைய டிப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.